ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்படி செய்வாங்கன்னு அப்படின்னு தொண்டர்களோ இல்ல நிர்வாகிகளோ இல்ல பொதுமக்கள் கூட யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு செயலை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து செஞ்சிருக்காரு. எப்பவுமே அம்மாவோட பிறந்தநாள் வருது இல்ல எம்ஜிஆர் ஐயாவோட பிறந்தநாள் வருது அப்படின்னா டேரக்டா சென்னை மெரினா பீச்சுக்கே போயிட்டு அவங்களோட நினைவிடத்துக்கே போயிட்டு மலர் தூவி மரியாதை பண்ணுவார். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து வித்தியாசமா, அதாவது சென்னை மெரினா பீச்சுக்கு போகாம சென்னைக்கே வராம ஐயா ஓபிஎஸ் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேனி மாவட்டம் போடியிலே வந்து அம்மாவோட பிறந்தநாளை கொண்டாடிட்டாரு. இதை பார்த்த பொதுமக்களோ இருக்கட்டும் இல்ல நிர்வாகிகளோட ஐயாவுக்கு என்ன ஆச்சு, அதிமுகவில் விலகினாரு இல்ல விளக்கப்பட்டாரு, ஏதோ ஒரு காரணமா இருந்தாலும் ஐயா வந்து அப்ப அதிமுக இருக்கிற எம்ஜிஆர் ஐயாவுக்கும் அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும்ல, இந்த முறையா கொடுக்கல, நீங்க வந்து அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா வந்து இப்போ 2026 எலெக்ஷன் வந்து இப்போ மும்முரமா போயிட்டு இருக்கு. அதுக்கான தேர்தல் பணிகள் வந்து எல்லாருமே கூட்டணி கொடுத்து தேர்தல் பங்கீடு கொடுத்து தொகுதி பங்கீடு கொடுத்து இல்ல மும்முரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஐயா ஓபிஎஸ் வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா இருக்காரு. என்னன்னா அவர் கூட இந்த ஆதரவாளர் வந்து ஒரு பக்கம் திமுக பக்கமும் இன்னொன்று தாவக பக்கமும் போயிட்டாங்க. இதுல ஒரு படி மேல போய் ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயா வந்து ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது ஐயாவோட நிலைமை தான் என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அவரும் மாசி பிறந்தா சொல்றான், தை பிறந்தா சொல்றாரு. பட் ஆனா இன்ன வரையும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்காம நிலையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது இடையில வந்த டெல்லி டீம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க வந்து அதிமுக கூட போவாங்க, நாங்க வந்து உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை சும்மா சமரசம் பண்ணி வைக்கிறோம், நீங்க உங்களுக்கு என்ன அங்கீகாரமோ உங்களுக்கு என்ன மரியாதை அதை கொடுக்குறோம், அதுக்கான ஏற்பாடு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு பண்ணாங்க. அதை கேட்ட ஐயா ஓபிஎஸ் வந்து ஓகே நம்ம டெல்லி டீம் நம்பி நம்ம அதிமுக கூட போவோம், அவங்க நமக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க அப்படின்னு மாதிரி அவர் நம்பி அவரை மண்டல கீழே இறங்கி வந்து நாங்கள் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன், நான் என்ன அதிமுக கூட சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. இதை கேட்ட எடப்பாடி ஐயா வந்து என்ன சொல்றாரு, இல்ல நீங்க வந்து உள்ள வர வேண்டாம், நீங்க வெளியே இருங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து புறக்கணிச்சிட்டாரு. இதனால டென்ஷனான ஓபிஎஸ் ஐயா வந்து டெல்லி பேச்சு கேட்டது நம்ம உள்ள வந்தோம், இவங்க இப்படி நம்ம இன்சல்ட் பண்றாரு, எப்படியாவது வந்து நம்ம வந்து எடப்பாடியை வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்தணும், ஏன்னா இப்ப என்ன இன்சல்ட் பண்ணீங்க, நான் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து உங்களுக்காக அம்மாவோட ஆட்சி அமையிட்டோம், அதிமுக தொண்டர்லாம் ஒன்றிணைந்தோம் அப்படின்னு தான் நான் வந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி உங்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறேன், ஆனா நீங்க வந்து என்ன இன்சல்ட் பண்ணீங்க, அதனால வந்து அதிமுக நான் வந்து ஒழிப்பேன், அதிமுக கட்சி வந்து நம்ம தேர்தலை தோக்கடிக்கணும் அப்படின்னு மும்முரமா இறங்கிட்டாரு. இப்படி இருக்கும்போது சரி ஓகே இப்போ அதிமுக நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, இப்போ தாவிக்க கூட போக முடியாது, சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற போது ஐயாவுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா இப்போ திமுக தான். இப்போ திமுக கூட ஐயா கூட்டணி வச்சா மட்டும்தான் அதிமுக வீழ்த்துறதுக்கு, அதாவது ஐயாவோட பிளான் என்ன, அதிமுக வீழ்த்தணும் எடப்பாடியை வீழ்த்தணும் தானே, அப்போ நீங்க வந்து திமுக கூட்டணி வச்சு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஐயாவோட ஆதரவாளர் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஐயா நீங்க வந்து திமுக கூட போயிருங்க, அப்போதான் நம்ம வந்து நீங்களோட என்ன அதிமுக அது நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஐயா வந்து அப்பயும் வந்து முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம வந்து அதிமுக கூட தான் இருக்கோம், அப்போ ஜெயலலிதா அம்மாவுக்கும் நம்ம எம்ஜிஆர் ஐயாவுக்கும் விசுவாசமா இருந்திருக்கோம், அப்படி இருக்கும்போது நம்ம போய் இப்போ திமுக கூட கூட்டணி வச்சா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஐயா ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார், இது வேண்டாம் நமக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருந்தார். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னா, நான் ஓகே நம்ம வந்து அதிமுக வீழ்த்துனா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன திமுக தான், திமுக கூட நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது வந்து சரி ஓகே நீங்க திமுக கூட போவாங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க, அப்படி இருந்தாலும் நீங்க யாருக்காக விசுவாசமா இருந்தீங்களோ அவங்களுக்கு நீங்க உரிய மரியாதை கொடுக்கணும்ல. இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தநாள் வந்துருக்கு, அவங்களுக்கு வந்து நீங்க உரிய மரியாதை கொடுக்கல, ஃபியூச்சர்ல வந்து எம்ஜிஆர் ஐயாவோட பிறந்தநாள் வரும் நினைவு வரும், அதுக்கு நீங்க உரிய மரியாதை செலுத்த மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஐயாவோட ஆதரவாளர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க வந்து திமுக கூட போறது போகாத உங்களுக்கு தனிப்பட்ட விருத்தம், இப்போ நீங்க வந்து எடப்பாடியை வீழ்த்துன்னு சொல்றீங்க, பட் இதெல்லாம் ஏத்துக்கலாம். இப்போ இதுக்காக வந்து நீங்க வந்து அதிமுக வந்து இப்போ புறக்கணிக்கிறது தவறுங்க ஐயா. இப்போ அதிமுக வந்து உங்களுக்காக அதிமுக விசுவாசத்துல வந்து இப்போ மறுபேர் வந்து நீங்க தான், இப்போ நீங்கள் அதிமுக விட்டு வெளியே போனாலும் நீங்கள் வந்து உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து தொண்டர்கள் வந்து கேட்டுருக்காங்க. ஐயாவோட குறிக்கோள் என்னன்னா, இப்போ வந்து டெல்லி டீம் சொல்லி இவங்க கேட்கல, நம்ம இவங்களை வீழ்த்தி ஆகணும் அப்படின்ற கட்டத்தில் வந்து இப்போ திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஏன்னா இப்போ திமுக கூட கூட்டணி வைக்கிறனால வந்து அதிமுக தான் ஒரு பெருத்த அடி விழும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தென் மாவட்டங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் வந்து அதிமுக ஓட்டு வந்து உடையும், அதுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் வந்து திமுக வந்து பக்கபலமாக இருப்பார் அப்படின்ற மாதிரி கூறப்படுது. இப்படி இருக்கும்போது இருக்க அதிமுக கூட்டணி வந்து பலமாக இருந்தாலும் அவங்களோட ஓட்டு சதவீதம் வந்து இருக்க குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா ஏற்கனவே வந்து தேமுதிக வந்து இப்போ திமுக கூட போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இப்போ திமுக கூட போறாரு அப்படின்ற போது இருக்க இப்போ அதிமுக ஓட் பேங்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஏற்கனவே ஐயா ஓபிஎஸ் வந்து எப்படியாவது வந்து நம்ம எடப்பாடியை வீழ்த்தி முடிவில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஐயாவும் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆல்ரெடி இப்போ களத்தில் வந்து புதுசாக தாவைக்கான்ற ஒரு புதிய கட்சி வந்திருக்கனால இருக்க இப்போ அதிமுக கூட்டணி பலவா இருந்தாலும் அதோட வந்து இப்போ இருக்க பலவீனமாக குறைஞ்சிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லப்படுது. எது எப்படி ஐயா வந்து இப்போ நீங்கள் திமுக பக்கம் போனாலையும் அதிமுக இருக்கிற அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஐயா எம்ஜிஆருக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து